உழவனே உலகில் முதன்மையானவன். ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஸ்ரீ கற்பகம் பாரம்பரிய நெல் ரகங்கள் விதை வங்கி பொறுப்பாளர் கே. சுந்தரேசன், தலைமை ஆசிரியர், ஓய்வு. அன்போடு விடுக்கும் அழைப்பு செய்தி. இந்த 2023-24 ஆண்டு சம்பா பருவத்தில் எங்களது அன்னை சாரதா ஒருங்கிணைந்த இயற்கை வேளாண் பண்ணையில் 171 பாரம்பரிய நெல் ரகங்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. விதை பரவலாக்கம் செய்யும் நோக்கத்தோடு கடந்த 9 ஆண்டுகளாக இந்த வேளாண் பணியை செய்து வருகின்றேன். பொதுவாக நாம் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரதான பொருள் அரிசி. அந்த அரிசியில் எத்தனை வகைகள் உள்ளன, அவற்றை எவ்வாறு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் என்ன வகையான அரிசி எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், நாம் தேவையில்லாமல் கடைகளில் விற்கும் வணிக ரீதியான வீரிய ஒட்டு ரக அரிசியை எடுத்துக்கொள்வதனால் ஏற்படும் தீமைகள் என்ன, மரபு வழி பாரம்பரிய அரிசியை எடுத்துக்கொள்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள், நடுத்தர வயதினர், முதியோர், அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஏற்ற பாரம்பரிய அரிசிகள் எவை எவை, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வயதினருக்கும் ஏற்படக்கூடிய உடல்நல குறைபாடுகள் என்ன, அவற்றை எவ்வாறு நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும், அந்த உடல்நல குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய என்னென்ன அரிசிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அறிய நீங்கள் அனைவரும் வாருங்கள். எங்கே என்றால் தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு நடத்தும் ஆற்காடு அரிசி திருவிழா வருகின்ற மார்ச் 16 மற்றும் 17 ஆகிய நாட்களில் தக்காங்குளம் இயற்கை வேளாண் பண்ணையில் நடைபெற உள்ளது. அது சமயம் வாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என்ன அரிசியை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும், எவ்வாறு உங்கள் குடும்பத்தாரின் உடல் நலம் பாதுகாக்கப்படும் என்பதை அறிய ஆவலோடு இருக்கிறீர்களா? குடும்பத்தோடு வாருங்கள், அழைக்கின்றேன். இவன் கே. சுந்தரேசன், தலைமை ஆசிரியர், ஓய்வு, ஜெயங்கொண்டம். நன்றி, வணக்கம்.